இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட்ட வேற ஆளே கிடையாதான். எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாரா? மூவர்ணம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தங்கலான் படத்தை பற்றிய ஒரு விமர்சனம் பார்க்கலாம். ஞானவேல் ராஜா மற்றும் நீலம் புரொடக்ஷன் பா ரஞ்சித் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்க படம் தங்கலான். பா ரஞ்சித் இயக்கியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறாரு, கிஷோர் குமார் கேமரா, சியான் விக்ரம் மற்றும் பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. படத்தை பற்றி கதை அப்படின்னு பார்க்கும்போது தங்க சுரங்கத்தை தேடி போறாங்க. அதுக்கு வேலை செய்யறதுக்கு அடிமைகளாகவும் வேலை செய்யறதுக்காகவும் வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்த ஏழைகளை அழைச்சிக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது கதை. இதுல எப்படின்னு திரைக்கதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, விக்ரம் தங்கலான் விக்ரமோட மூதாதையர் இதே போல அந்த தங்க சுரங்கத்தை தேடி போறாங்க. ஆனைமலைன்னு ஒரு இடத்த சொல்றாங்க, அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போகும்போது அங்க அந்த தங்க சுரங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தேவதைகள் எல்லாம் இருக்குது, யாரையும் வந்து நெருங்க விடாது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறாரு. அதையும் மீறி போகும்போது அந்த மாளவிகா மோகன் கேரக்டரை அவங்கள கொலை செய்கிறாங்கன்னா வைத்து வெட்டுறாங்க. வெட்டின உடனே அவங்க ரத்தம் வந்து அப்படியே நீர்வீழ்ச்சி போல் அப்படியே பீச்சிட்டு அடிக்குது. அது போய் போகிற இடம் எல்லாம் பூரா தங்கமாக மாறுது அப்படின்னு கனவுல வராதா சொல்கிறாரு விக்ரம் அவங்க பிள்ளைங்களுக்கு. அது வந்து ஒரு காலகட்டத்தில் திரும்ப என்ன ஆகுது, இவங்களோட இவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விவசாயத்தை வந்து முடக்கிறதுக்கும் அவங்க நிலத்தை பறிக்கிறதுக்கும் அந்த ஊர் ஜமீன்தார் எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சிடுறாராம். எரிச்சதுனால வேற வழி இல்லாமல் இவங்க நிலத்தை அவர் பிடுங்கிடுறாரு. பிடுங்கிட்டு அடிமைகளாக எழுதி பட்டயம் போடுறாரு. இதுலேருந்து மீள்றதுக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த தங்கச்சுரங்கத்தில் வந்து வேலை செய்கிறதுக்காக இவங்களை கூப்பிடுறாங்க. சரி வேற வழி இல்லாமல் விக்ரம் இன்னும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து அவங்களோட ஒரு ட்ரையல் போகிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு அதில் ஏற்படுற இடர்பாடுகள் அதெல்லாம் மீறி தாண்டி தேவதைகள் வந்து தடுக்குது. அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது, அந்த சிலையோட தலையை வெட்டப்படுது. அதனால் வந்து அதுக்கப்புறம் தான் தங்கங்கள் கிடைக்குது. இப்படி இந்த மாதிரி அவரோட கற்பனை ஒரு காமிக்ஸ் கதை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போகிறாரு. ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொதப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பார்க்குறவங்களுக்கு ஏதோ நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கோமா இல்லை திரைக்கதை எழுதின பா ரஞ்சித்துக்கு எதுவும் மனநல பிரச்சனைங்கிற சொல்கிற மாதிரியா இருக்குது திரைக்கதை. அதனால் அதை பற்றி வேற பெருசாக பேசுறதுக்கு இல்லை. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் விக்ரம் மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனுக்கு அப்புறம் நடிப்பில் ஒரு டெடிகேட்டடாக நடிக்கிறவர், கஷ்டப்பட்டு நடிக்கிறவர் சொன்னாக்கா அது விக்ரமை சொல்ல முடியும். இந்த படத்தில் மீண்டும் அதை நிரூபிச்சிருக்கிறாரு. அவங்க பார்வதி அவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. பசுபதி சொல்ல தேவையில்லை, மாளவிகா மோகன் எல்லாருமே நடிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்ல சிறப்பாக பாத்திரத்துக்கு ஏற்ற போல ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. மியூசிக்கு ஜிவி பிரகாஷ், பின்னணி இசை மிக சிறப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாட்டுகளும் நல்லாவே இருந்துச்சு. வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கில் ஆரம்பிக்கிறார் படத்தில். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது தமிழ், அது கொண்டு போகிறாரு. அது படம் நெடுக்க முழுக்க செஞ்சு முடிக்க வரால முடியல. நடுவில் திடீர்னு நல்ல தமிழ் பேசுகிறாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற வார்த்தைகள்லாம் அப்போ யூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து எதை சொல்ல வராருங்கிறத அவருக்கே வந்து குழப்பம் இருக்குங்கிறது நல்லா புரியுது. பாடல்கள்லாம் அருமையாக இருந்துச்சு. அது பாடல்களும் நல்ல தமிழ்லேயே வருது. சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய முந்தைய படங்களை திரும்பவும் நியாயப்படுத்துகிற மாதிரியும் அவருடைய கருத்துக்களை அவர் பகுத்தறிவாதின்னு தன்னை வெளிப்படுத்திக்கணும்னும் சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு. அது பட்டவர்த்தனமாக தெரியுது. திரும்ப பார்த்து நமக்கு என்னடா இது இப்படி தான், நான் இதுக்கு மேலே வழி இல்லையா, பாரஞ்சித்துக்கு தான் தெரியுமாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும். அவர் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கும் தன்னை அறிவுஜீவின்னு காட்டுறதுக்காகவும் பல காட்சிகளை வடிவமைச்சிருக்கிறாரு. வரலாற்றை சொல்றதா சொல்லிட்டு நிறைய விடயங்களை ஆதாரம் இல்லாமல் அவருடைய மனநிலை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த படத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். புத்த மதத்தை முன்னிலைப்படுத்துறதுக்காகவும் இந்து மதத்தை கேவலப்படுத்துறது, வர்ணாசிரமத்தை பற்றி பேசுறது, ராமானுஜரை பற்றி ஒரு கருத்தை சொல்றது, மாடை வெட்டி தின்றது, இதெல்லாம் வந்து அவருடைய ஏற்கனவே இருந்த படங்கள்ல இருந்தது போலவே இதுலையும் அதே திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ராஜராஜ சோழனை பற்றி ஒரு தவறான ஒரு
கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளும் நீதிமன்றத்தில் போய் அவர் திரும்ப அதை வாபஸ் பெற்ற அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதை திரும்பவும் நியாயப்படுத்துறது மாதிரி இந்த படத்தில் திரும்ப கொண்டு வர்றார். சோழர்கள் காலத்தில் நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப அதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அவரை தன்னை மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே அதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியலை. அடுத்து கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்லேயே கிராஃபிக்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் இப்போ கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கருஞ்சிறுத்தையோட ஒரு சண்டை வச்சுருக்காங்க, விக்ரம் தாக்க வர மாதிரி. அப்போ அந்த ஒரு இடத்துல வருது. அதெல்லாம் ரொம்ப ஆவரேஜுக்கு கீழே அப்படி தான் சொல்ல முடியும். முன்னெல்லாம் ராமநாராயண் படத்தில் பாம்பு அதெல்லாம் வரும், கிராஃபிக்ஸில் வரும். அதுவே நல்லா தான் இருந்துச்சு. அதை விடவும் சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தாக்க அதோட கேவலமாகவே இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும். அப்புறம் பாம்புலாம் எல்லாரையும் துரத்தும். அதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க காமிக்ஸ் படம் மாதிரி எடுத்திருக்கிறாரு. ரஞ்சித் அவருடைய பகுத்தறிவு அறிவுஜீவி அப்படின்னு காட்டுறதுக்காகவும், மற்றபடி சமூக நீதின்னு சொல்லிட்டு சமூக பொறுப்பு இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நம்மளுடைய மக்களுக்கு ஒரு வெறுப்பையும் ஒரு வன்மத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த படத்தில் அவர் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த கொம்பு சீவி விடுற வேலையை தயவு செஞ்சு ரஞ்சித் அவர்கள் நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். காரணம் என்னென்னா, மக்கள் எல்லாம் மறந்து போன விஷயங்களை திரும்ப கொண்டு அடிமை, தீண்டாமை இந்த விஷயங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அதை திரும்ப கொண்டு மக்கள் மனசில் திரும்ப ஒரு வெறுப்பையும் வன்மத்தையும் கொடுக்க வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதையும் முக்கியமாக பதிவு பண்ணுறதுக்காக தான் சொல்கிறது. தங்கலான் படத்தை பார்த்தாக்க தொங்கலான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அது உண்மைன்னு நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான். அதாவது அடுத்தவங்க அசல மங்களம் பாடுறத ரஞ்சித் விட்டுடலாம். ஏன்னாக்க பாவம், அந்த அவ்வளோ ப்ரொடியூசர் அவ்வளோ பணத்தை கோடி கோடியாக கொட்டி எடுத்து நடிகர்கள்லாம் உயிரை கொடுத்து நடித்து டெக்னீஷியன் இவ்வளோ வேலைகளை பார்த்து எல்லாத்தையும் வீணடிக்கிற மாதிரியான ஒரு வேலையை ரஞ்சித் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. மொத்தத்தில் தங்கலான் படம் மிகப்பெரிய ஏமாற்று வேலை. மக்களை திசை திருப்பி ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை திரும்பவும் ரஞ்சித் எடுத்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். தங்கலான் படத்தை பொறுத்தவரை நமது M2 சினிமாஸ் கொடுக்கும் ரேட்டிங் 5க்கு 1.5. நன்றி, வணக்கம்.